ஆண்டவருக்கு என்ன பிரச்சனைனா, தேவனை அறியாதவன்ட்ட ஈஸியா பேசிடுறாரு, அறிஞ்சவன்ட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் பேதுருட்ட பேசினாரா இல்ல அந்த கொர்நேலியுட்ட பேசினாரா? சொல்லுங்க. ஆண்டவர் கொர்நேலியுட்ட ஃபர்ஸ்ட் பேசினாரா பேதுருட்ட ஃபர்ஸ்ட் பேசினாரா? கொர்நேலியு புறஜாதி, கொர்நேலியு ஆபிரகாமின் சந்ததி அல்ல, கொர்நேலியு யூதன் அல்ல. யூதன் அல்லாதவன்ட்ட ஒரே விசிட்டேஷன்ல தெரிஞ்சிருச்சு. ஆனா யூதனா இருக்கிற பேதுருக்கு எத்தனை தடவை பேச வேண்டியதா இருந்துச்சு? ஆண்டவர் புறஜாதிகள் இடத்துல ஈஸியா பேசிடுறாரு. எல்லாம் வார்த்தை தெரிஞ்சவங்கள்ட்ட பல முறை பேசினாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. பேதுருட்ட பிரச்சனை, போராட்டம் 3 தடவை. மூணாவது தடவை தான் பேதுருக்கு தெரியுது. இப்ப தெளிஞ்சிட்டு சொல்றாரு, ஓகே சத்தம் போடக்கூடாது, வருவாங்க உன்னை பார்க்க, அவங்களோட நீ கிளம்புற. இது மிகப்பெரிய அப்டேட் அந்த நாட்கள்ல. அதாவது இன்னைக்கு எப்படி சிலர்லாம் சில புதிதாக இந்த கிருபையை பேசுறவங்கள்ட்டலாம் சிலர் ஒட்டவே மாட்டாங்க, ஏன்னா நம்மளையும் அந்த டேக்ல கொண்டு வந்துருவாங்களோ. இந்த பிரச்சனை அன்னைக்கே இருந்துச்சு. பேதுரு புறஜாதியோட சேர்ந்துட்டாருன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தோம். அப்போ பேதுருட்ட சொல்றாரு, நீ போ. தன்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு புறஜாதியினுடைய வீட்டில் அடி எடுத்து வைத்து அவர்கள் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அவங்க கூட தங்குறார். ஒரு அப்போஸ்தலனை, ஒரு சபையின் தலைவனுக்கு இப்படி ஒரு அப்டேட்டை கர்த்தர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, இன்றைக்கு உங்கள் நிலையை மாற்ற கர்த்தர் உங்களோட மறுபடியும் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி உங்கள் மனநிலையை மாற்றி விரிவாக்குவார். அவர் எல்லைகளை உடைத்து வெளியே கொண்டு வருகிறவர். ஆமென்.